நீங்கள் காத்திருக்கும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? நீங்கள் அமைதியாக தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது ஒன்றும் நடக்காதது போல உங்களுக்கு தெரியலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாளிலே எரிகோ மதிலை சுற்றி வரும் பொழுது 7 நாட்கள் அமைதியாக தேவன் சுற்ற சொன்னார். ஏன் தெரியுமா? அமைதியாய் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, தேவனுடைய முகத்தை மாத்திரமே நோக்கி பார்க்கும் பொழுது, நம்மை தாழ்மைப்படுத்தும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? அங்கு எரிகோவின் மதிலின் அஸ்திபாரம் அசைய ஆரம்பித்தது. அந்த அண்டர் கிரவுண்ட்ல பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு மொத்தமும் தவிடுபடியாக்கி போடும்படியாக. எரிகோ மதில் சாதாரண மதில் அல்ல, அது 7 ரதங்கள் பூட்டி ஓடக்கூடியதான ஒரு பெரிய மதில் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அங்க மதில் மேலெல்லாம் குடியிருந்தார்கள், வீடுகளை கட்டி குடியிருந்தார்கள். பலமான ஒரு கோட்டை எரிகோ மதில். அந்த மதிலை கர்த்தர் ஒரே இரவிலே தானே அந்த பரிசுத்த ஆவியானவர் அஸ்திபாரங்களுக்கு கீழாக வேலை செய்கிறவராய் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஒன்றும் நடக்காததை போல உங்களுக்கு தெரியலாம். திடீரென்று ஒரு நாளிலே நீங்கள் எழும்புவீர்கள், உங்கள் சட்டைகளை அடிப்பீர்கள், உங்களுக்குள்ளே புதிய பலன் வந்திருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். எப்படி அந்த கழுகு காத்திருந்து சட்டைகளை அடித்து உயர எழும்புகிறதோ, முன்பு பறந்த அந்த அனுபவத்தை காட்டிலும் அதிகமான பலத்தினாலே எழும்பி பறக்க ஆரம்பித்ததோ, அதை போலவே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தருடைய உயிர் தழுந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு, அந்த அக்கினியை பெற்றுக்கொண்டு, அந்த அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் எழும்புவீர்கள். ஒன்று உங்களை தடை செய்ய முடியாது. அது மாத்திரமல்ல, எந்த சத்துருக்கள் உங்களை ஏசினார்களோ, எந்த சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்தார்களோ, அந்த சத்துருக்களோடு நீங்கள் போராடும்படியாக அல்ல, அந்த சத்துருக்களுடைய கண்கள் காணும்படியாக உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய செய்து தேவன் உங்களை உன்னத அனுபவத்திற்கு நேராக வல்லமையோடு கூட எழுப்பி பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல தேவன் உங்களை எழும்ப பண்ண அவர் உண்மையில தேவனாகவே இருக்கிறார். சத்துருக்களுடைய கண்கள் பார்க்க நீங்கள் உயரே எழும்புவீர்கள். பேசின சத்துருக்கள் அங்கேயே நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்களோ உயர 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 மகிமையின் மேல் மகிமை அடைந்தவர்களாய், மறுரூபமானவர்களாய், கர்த்தருக்காய் எழும்புகிறவர்களாய், தேசங்களை அசைக்கிறவர்களாய், ராஜ்யங்களை அசைக்கிறவர்களாய், என் தேவனுக்காய் பலத்த காரியங்களை செய்கிறவர்களாய். அல்லேலூயா சொல்லுங்கள். தேவன் அற்பமான உங்களை கொண்டு, ஒன்றுக்கு உதவாத உங்களை கொண்டு பலவீனன் என்று சொல்லுகிறீர்களா? ஞானமில்லை என்று சொல்லுகிறீர்களா? நான் ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு கிடக்கிறீர்களா? அந்த தாழ்மையை கர்த்தர் பார்க்கிறார். அந்த தாழ்மையை கர்த்தர் பார்க்கிறார். அவர் உங்களை உயர உயர்த்துகிறார். அவர் உங்களை கனப்படுத்துகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன், என்னை பெருமைப்படுத்துகிறவனை நான் பெருமைப்படுத்துவேன். கர்த்தர் உங்களை கனம் பண்ண, உங்கள் பேரை பெருமைப்படுத்த, தேவன் உங்களை உயர்த்த, வல்லமையாய் எழும்பி தேவனுடைய பிரகாசிக்க தேவன் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார்.